தெற்காசிய பிராந்தியத்தில் ஒரு மிகப்பெரிய போர் அதிகாரப்பூர்வமாக தொடங்கிவிட்டது. அண்டை நாடுகளான ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் இடையே பல மாதங்களாக நிலவி வந்த பதற்றம் இன்று காலை தலைநகர் காபூல் மற்றும் கந்தகாரில் பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதல்களால் ஒரு முழு அளவிலான போராக மாறியுள்ளது. இன்று அதிகாலை பாகிஸ்தான் போர் விமானங்கள் ஆப்கானிஸ்தானின் தலைநகர் காபூல், தெற்கு பகுதியான கந்தகார் மற்றும் பக்தியா ஆகிய மாகாணங்களில் சரமாரியாக குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தின. காபூல் நகரில் மட்டும் 3க்கும் மேற்பட்ட இடங்களில் மிகப்பெரிய வெடிச்சத்தம் கேட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானின் இந்த திடீர் ஆக்ரோஷத்திற்கு முக்கிய காரணம் நேற்று இரவு தாலிபான் படைகள் பாகிஸ்தான் எல்லைக்குள் புகுந்து நடத்திய அதிரடி தாக்குதல்தான். பாகிஸ்தான் ராணுவத்தின் அத்துமீறல்களுக்கு பதிலடி கொடுக்கவே எல்லைப் பகுதியில் உள்ள பாகிஸ்தான் ராணுவ முகாம்கள் மீது மிகப்பெரிய தாக்குதலை கொடுத்ததாக தாலிபான் செய்தி தொடர்பாளர் ஜஃபீஹில்லா முஜாஹித் தெரிவித்துள்ளார். இந்த மோதலில் சுமார் 55 பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் பலரை தாலிபான் படைகள் உயிருடன் சிறைப்பிடித்துள்ளதாகவும் ஆப்கானிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சகம் ஒரு பகீர் தகவலை வெளியிட்டுள்ளது. மேலும் 19 பாகிஸ்தான் ராணுவ சாவடிகளையும் 2 தளங்களையும் தரைமட்டமாக்கியுள்ளதாக தாலிபான்கள் உரிமை கொண்டாடியுள்ளனர். ஆனால் பாகிஸ்தான் தரப்பிலோ முற்றிலும் மாறுபட்ட தகவல்கள் வெளியாகி வருகின்றன. ஆப்கானிஸ்தானின் தூண்டுதல் இல்லாத துப்பாக்கிச் சூட்டிற்கு தகுந்த பதிலடி கொடுத்து வருவதாகவும் இந்த மோதலில் 133 தாலிபான்கள் வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃபின் அலுவலகம் தெரிவித்துள்ளது. மேலும் 27 தாலிபான் முகாம்களை அழித்துவிட்டதாகவும் பாகிஸ்தான் அதிகாரிகள் கூறி வருகின்றனர். டியூரண்ட் லைன் எனப்படும் இந்த இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லைப் பகுதியில் கடந்த அக்டோபர் மாதம் முதலே அவ்வப்போது மோதல்கள் நடைபெற்று வந்தன. ஆனால் இப்போது தலைநகர் காபூல் மற்றும் கந்தகார் மீதே பாகிஸ்தான் வான்வழி தாக்குதல் நடத்தியிருப்பது இந்த போரை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றுள்ளது. வளைகுடா நாடுகளில் அமெரிக்கா ஈரான் போர் பதற்றம் ஒரு பக்கம் இருக்க, ஆசியாவில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே வெடித்துள்ள இந்த போர் உலக நாடுகளை திகைக்க வைத்துள்ளது. தாலிபான்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான இந்த நேரடி போர் எங்கே போய் முடியப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.